வணக்கம் மக்களே. இதுவரை காணொலியில பாத்துட்டு இருந்த நம்ம விரிக்ஷாவை இப்ப வானொலியில கேட்க போறீங்க. ஆமா, இப்ப நம்ம ஏன் இன்னைக்கு வானொலியில பேச வந்திருக்கோம்? வானொலின்னு சொல்லும் போதே தெரியலையா, இன்னைக்கு உலக வானொலி தினம். அட ஆமா, February 13 உலக வானொலி தினம்ங்கிறதையே நான் மறந்துட்டேன். அத மக்களுக்கு ஞாபகப்படுத்திதான் நம்ம வந்திருக்கோம். அத நம்ம எப்படி மக்களுக்கு சிறப்பா சேர்க்க போறோம்? அதுக்குதான் நம்ம விரிக்ஷாவின் விதைகளை தூவ போறோம். அது எப்படி செடியா முளைச்சு மரமா வளருதுன்னு கேட்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விரிக்ஷா FM 179.3. நான் உங்கள் ஆதர்ஷினி சாய். நான் உங்கள் ஸ்ரவன். எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அதை பக்தியோட ஆரம்பிக்கிறது தான் நம்ம வழக்கம். ஆமா, அதுக்குதான் கிரேட் 7ல இருந்து நம்ம ஸ்ரவந்தி முழுமுதற் கடவுளான விநாயகரை வாழ்த்தி பாட வந்திருக்காங்க. கேளுங்க கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விரிக்ஷா FM 179.3. கம் கம் கணபதி கம் கம் கணபதி கம் கணபதயே நமஹ. கம் கம் கணபதி கம் கம் கணபதி கம் கணபதயே நமஹ. கம் கணபதயே நமஹ. கம் கணபதயே நமஹ. ஏகதந்தாய வக்ரதுண்டாய ஸ்ரீ கணேஷாய நமஹ. एकदन्ताय वक्रतुण्डाय श्रीगणेशाय नमः. मोदहस्ताय रक्तवर्णाय लम्बोदराय नमः. मोदहस्ताय रक्तवर्णाय लम्बोदराय नमः. हस्तिवदनाय सूक्ष्मनेत्राय सर्पसूत्राय नमः. हस्तिवदनाय सूक्ष्मनेत्राय सर्पसूत्राय नमः. बुद्धिप्रदाय सिद्धिनाथाय पाशहस्ताय नमः. बुद्धिप्रदाय सिद्धिनाथाय पाशहस्ताय नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. 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 அடையவங்க எல்லாரும் ஈஸ்வரிக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே. இதுக்கே நீ இவ்ளோ ஆச்சரியப்படுறியே, அடுத்து நம்ம குட்டீஸோட பாட்டை கேட்டு நீ என்ன சொல்வியோ? யாரு வர போறாங்க? நம்ம கேஜி குட்டீஸ் தான். மயில் மயில் போல் ஆடுவேன், மைனா போல் கூடுவேன், குயில் போல் பாடுவேன், குருவி போல் தேடுவேன், காக்கை போல் கரைவேன், கோழி போல் கிளறுவேன், கிளி போல் கொஞ்சுவேன், கீதம் நன்றாய் பாடுவேன். அம்மா அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போல நல்லா ஊரில் யாவருள்ள, என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயம் என்று சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நாளாமாம், அவ்வை சொன்ன மொழியாம். குதிரை குதித்து குதித்து ஓடும், குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும், ஞானை அதோ பாராய், பறந்து பறந்து போகும், பறந்து அதோ பாராய், நகர்ந்து 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 செல்லும், நத்தை அதோ பாராய், தட்டி தட்டி போகும், தவளையதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய். ஆமா ஆதர்ஷினி, இந்த மழலையோட குரல் வள்ளுவன் சொன்ன மாதிரி குரலை விட இனிமையா இருக்கு. அது மாதிரி அடுத்து யாழிசை கேட்கலாமா? Sweep, sweep, sweep the floor, be a busy bee. Help a while and bring a smile to all your family.
family. Rock, 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 be a busy bee. Help a while and bring a smile to all your family. Wash, wash, wash your hands. Be a busy bee. Help a while and bring a smile to all your family. Blow, blow, blow the wind, chanting through the tree. Blow and blow and blow and blow, hover like a breeze. Blow, blow, blow the cloud, blow them through the sky. Blow and blow and blow and blow, watch the clouds are by. It's a chicken, what does it say? Chip, 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 all through the day. The dog has a puppy, what does it say? Bow, 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 all through the day. The duck has a duckling, what does it say? Quack, 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 all through the day. The snail has a baby, what does it say? Does not say anything all through the day. நீங்க சொன்னது சரிதான். குழந்தைங்க எந்த மொழியில பாடினாலும் அது அழகுதான்னு நிரூபிச்சுட்டாங்க. அட ஆமாப்பா, நம்ம விரிக்ஷால சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கர்ஸ் மட்டுமா இருக்காங்க, அடுத்து கதை சொல்லவும் நம்ம கிரேட் 6ல இருந்து நேத்ரா வந்திருக்காங்க. கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரிக்ஷா FM 179.3. ரிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE and IGCSE நகரின் மைய பகுதியில் விசாலமான மைதானத்துடன் அமைந்துள்ள பள்ளி. அட்மிஷன் ஓபன் from 2026 to 27 from pre-KG to grade 11. Limited seats only. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வணக்கம், என் பெயர் நேத்ரா. நான் ரிக்ஷா சர்வதேச பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது பாதம் என்ற கதையை கூறப்போகிறேன். ஒரு ஊரில் மாரியன் என்ற செருப்பு தைக்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவரின் கடை தேட்டரின் வாசலில் உள்ளது. ஒரு நாள் கனமழை. இந்த தெருவில் அவர் தன் பழைய செருப்பு மற்றும் பெரிய மரத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ரூபாய் கிடைத்தா கூட நாம் டீ வாங்கி குடிக்கலாமே, பசி போயிருமே என்று யோசிக்கிறார். மெதுவாக மழை விட்டது. ஒரு சந்திலிருந்து ஒரு சிறிய குழந்தை ஓடி வந்து, இந்தாங்க, இது என் செருப்பு, இது பிஞ்சு விட்டது, இதை தேய்த்து வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஓடிவிட்டாள். அந்த குழந்தை மறுபடியும் வருவாள் என்று மாறி காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண் வந்தால், அந்த குழந்தை வந்தால் 2 ரூபாய் கிடைக்கும், நாம் சாப்பிடலாம் என்று. அன்று ராத்திரி இரவு ஆய்விட்டது. அந்த செருப்பை மாறி தன் வீட்டிற்கு கொண்டு சென்றார். அதுபோல் 7 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த குழந்தை வரவே இல்லை. ஒரு நாள் அந்த செருப்பை பார்த்து தன் மனைவி அதை அணிந்தார். அவளுக்கும் சரியாக பத்துச்சு. அது மாறி அதை பார்த்து, இது குழந்தையின் செருப்பு, இது நீ எல்லாம் போடக்கூடாது என்று வாங்கி சென்று சுத்தம் செய்துள்ளார். அப்போ மாறி யோசித்துக் கொண்டு இருக்கிறார், இது குழந்தையின் செருப்பு, இவளுக்கு எப்படி பார்த்தது? அடுத்த நாள் மாறி தன் நண்பர்களுக்கும் இந்த செருப்பை கொடுத்து அணைய சொல்கிறார். எல்லாத்துக்கும் பார்த்தது. அப்படியே அந்த செருப்பு பிரபலமாகிவிட்டது. எல்லாரும் அதை அணிந்து பார்த்து மாறிக்கு காசு கொடுத்து சென்றார்கள். 16 வருஷம் ஓடிவிட்டது. அந்த பெண் திருப்பி மறுபடியும் வந்து, 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு செருப்பு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். மாறியும் ஞாபகம் இருக்கிறதே என்று அந்த செருப்பை அந்த பெண்ணிடம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த செருப்பை அணியும் போது அந்த செருப்பு கரெக்டாக பத்தவில்லை. மாறி திருப்பியும் இன்னொரு செருப்பை எடுத்து போட்டு பார்க்கும்போது, இது எனக்கு பொருந்ததே என்று யோசிக்கிறார். அப்ப மாறி யோசிக்கிறார், நம்ம செருப்பை மாத்தி கொடுத்து விட்டோமா என்று யோசிக்கிறார். மாறி அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறார். நன்றி.
இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பொருளை மறந்து வச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஸ்ரவன், கேக்குறது கூட காதுல விழாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, இந்த கதையை கேட்டு நான் கனவு உலகத்துக்கே போயிட்டேன். கனவுன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. நம்மை கனவு காண சொன்னார் இல்லையா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரை பத்தி பாட நம்ம கிரேட் 2 வைஷ்ணவ் வந்திருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விக்ஷா FM 179.3. என் பெயர் வைஷ்ணவ். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது அப்துல் கலாம் பற்றி பேச போகிறேன். கனவில் வந்தார் அப்துல் கலாம். கனவு காண வேணும் என்று உறக்கத்தில் வருவது கனவல்ல, உறங்க விடாததே கனவு என்றால் புதிராய் காலம் பிறந்துமே கருத்தாய் நித்தம் இயங்கு என்றார் கவிமான். நன்றி. அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணும் ஸ்ரவன்? அதுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணுமா? அப்படின்னா நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். நல்ல சத்துள்ள உணவா? எப்படி? அது ஒரு சாம்பிள் காட்ட தான் நம்ம கிரேட் 3 ஸ்ரீருத்ராவும் கிரேட் 1 ஜெய்திட்டும் வராங்க. கேட்கலாமா? Hello everyone, my name is Sri Rudra. I am going to tell about green gram salad health benefits such as it aids weight loss, it improves digestion, it supports heart health, it has vitamins such as A, B, C and K. It has minerals, magnesium, fluoride to help enhance immunity, it promotes skin health, it prevents anemia. It has nutrition based protein superfood. Eat healthy, stay healthy. Thank you. Hi everybody. Today I am going to talk about pulses. Pulses are superhero seeds. They are dried seeds of plants. They are muscle builders since have good source of protein. Thank you. ஏன் ஸ்ரவன், உடலை மட்டும் ஆரோக்கியமா வச்சுட்டா போதுமா? நாமும் இந்த வேர்ல்ட் பேசுற அளவுக்கு புகழ் பெறலாமா? அதுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனமும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆதர்ஷினி. சரி, உடல் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மன ஆரோக்கியமா இருக்க நம்ம என்ன பண்ணணும்? மனதை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கணும்னா அதுக்கு முதல்ல புக் படிக்கணும். புத்தகம் வாசிக்கும் பழக்கமே நம்மை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கும். எஸ் ஸ்ரவன், அதுவும் சரிதான். அதை நிரூபிக்க தான் நம்ம கிரேட் 5 ஸ்பூர்த்தி அவங்க படிச்ச புக்கோட ரிவ்யூ கொடுக்க வராங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் விக்ஷா FM 179.3. Good morning everyone. Today I would like to share a short review about the book The Kid Who Came From Space by Ross Welford. This is a wonderful children's science fiction story that combines adventure, emotion and imagination beautifully. The story mainly focuses on a boy named Ethan and his twin sister Tamara, who is fondly called as Tammy. Their strong sibling bond is at the heart of the book. When Tammy suddenly disappears, the story takes an unexpected turn involving space, mystery and friendship. What I really liked about this book is how it mixes science fiction with real human emotions like love, loneliness and hope. It teaches us the importance of family, friendship and understanding others' feelings. The language is simple, making it easy and enjoyable for young readers, yet adults can also appreciate the deeper emotional message. Another great aspect is the humor and the adventure throughout the story. It keeps readers engaged while also making them think about kindness, empathy and resilience during difficult times. Overall, The Kid Who Came From Space is a touching, imaginative and meaningful book. I would definitely recommend it to anyone who enjoys emotional stories with a touch of science fiction. It is not just entertaining but also leaves an important message about love, connection and hope. Thank you. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன். அது புத்தக வாசிப்பிற்கு ஏற்றதாக இருக்கிறது ஸ்ரவன். ஒரு புக்கையே படிச்ச மாதிரி இருக்கு. ஸ்பூர்த்தி கொடுத்த புக் ரிவ்யூ. ஆமா, இப்படி படிச்சு தன்னோட திறமையை வளர்த்து இந்த திறமையை இப்ப அருவியா நம்ம கிட்ட கொட்ட போக வந்திருக்காங்க நம்ம கிரேட் 11 ஆதர்ஷ். யாவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் ஆதர்ஷ். விருக்ஷா சர்வதேச பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று என்னுயிர் தமிழ்மொழியே என்பேன் எனும்
தலைப்பில் ஒரு அழகான கவிதை ஒன்று கூற இருக்கிறேன். தமிழே என் உயிர் சுவாசம், அது தரும் ஒளிகள் எனது இன்ப வாசம். அம்மாவின் மடியில் மீண்டும் பிறக்கும், தமிழின் வார்த்தையில் வாழ்வு கிடைக்கும். படிக்கவும் பேசவும் பெருமை தரும், தமிழின் இன்பம் நெஞ்சம்தோறும் மலரும். தமிழே வாழ்ந்தால் உலகம் உயரும், தமிழின் சிறப்பு அனைவரும் அறியும். நன்றி. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரிக்ஷா எஃப்எம் 179.3. ரிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE அண்ட் IGCSE நகரின் மைய பகுதியில் விசாலமான மைதானத்துடன் அமைந்துள்ள பள்ளி. அட்மிஷன் ஓபன் from 2026 to 27 from pre-KG to grade 11. Limited seats only. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாவ், என்ன ஒரு கவிதை! சூப்பரா இருக்கு ஸ்ரவன். ஆமா, இந்த கவிதை எழுதினது யாரு? பாரதியாரா இல்ல பாரதிதாசனா? அட பாவம், நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்ட போல. அந்த கவிதை எழுதினது பாரதியாரும் இல்ல, பாரதிதாசனும் இல்ல. அந்த கவிதை எழுதினது நம்ம கவிஞர் ஆதர்ஷ் அண்ணன் தான். அப்போ நம்ம ரிக்ஷால பாடகர்கள், கதை சொல்றவங்க மட்டும் இல்லாம கவிஞர்களும் இருக்காங்கப்பா. இப்படி கவிஞர் ஆகணும்னா யாப்பிலகண முறைப்படி இருக்கிற விதிகளை தெரிஞ்சுக்கணும் ஆதர்ஷினி. அந்த விதிகளை தெரிஞ்சு நாமும் கவிஞராகிறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு ஸ்ரவன், தெரியுமா? அது என்னென்ன ரூல்ஸ் ஆதர்ஷினி? அந்த ரூல்ஸை நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்ல போறாங்க நம்ம கிரேட் 7 வர்ஷிகா. Hello everyone, I am Varshika from grade 7. Today I am going to tell classroom rules in different languages. Greet everybody in Hindi. Sabiko namaskar. Be punctual in Tamil. சரியான நேரத்திற்கு இருங்கள். Be in perfect uniform in Malayalam. சரியா யூனிஃபார்மில் இருக்கி. Keep your things and put steady. In Kannada, ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳು ಮತ್ತು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. Keep things in order in Telugu. ವಸ್ತುಗಳನ್ನು ಪದ್ಧತಿగా పెట్టుకోండి. Walk in line in Bengali. Lane haton. No talk while you walk in Urdu. चलते वक्त बात ना करें. Maintain discipline in Japanese. Kiritsu o mamoru. Take care of your class belongings in German. यह sorgat, fraltig, mit deinen, materialian Complete all your assigned words in time in Korean. Sigaye matcho module veje riul vanrio hasio. Wait for your turn in French. Hatan ton tour. Use listening ears in French. Renzen tingia. Don't hurt others in Italian. Non ferrari gli altri. Stay in your seat in Portuguese. Fic sentado. Participate in all activities. In Spanish, participate in todas las activities. Converse only in English. Learn, laugh and have fun in Finnish. Opika, narka, ya, pitaka, hauska. Thank you. இது வரைக்கும் நாம இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் பாட்டு கேட்டிருக்கோம்ல, இப்ப தெலுங்குல கேட்கலாமா? தெலுங்கா சூப்பரா இருக்குமே. யார் பாடுறாங்க? அத பாட நம்ம கிரேட் 3 ஆதிரா வராங்க. చిట్టి చిట్టి మిరియాలు సెత్తి కింద పోసి ముట్టమన్న తెచ్చి బొమ్మరిల్ల కట్టి బొమ్మరింట్ల పిల్ల మనిత బొమ్మ తలకు నూనె లేడు బొమ్మ బిట్టకు నెయ్యే లేడు అల్లవారింటికి మచ్చి కుక్కర్ వెళ్ళితే అల్లవాడి కుక్క బౌ బౌ మన్నిది నాగాల గజ్జలు గల్లు గల్లు మన్నిది శంకరోణ బిడ్డ క్యారు క్యారు మన్నిది. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைப்போம்னு பாரதியார் சொன்னது சரிதான் ஆதர்ஷினி. நம்ம ரிக்ஷாவின் மழலைகள் பேசுறது கூட பாடுற மாதிரி இருக்கு ஸ்ரவன். அதெப்படி? ஆமா பிரதர், அத உணர்த்ததான் நம்ம கேஜி குட்டி கதை சொல்ல போறாங்க. கேட்கலாமா? I am Adav. I am studying in UKG in Riksha International School. The wise crow. One hot summer day, the crow was very thirsty. The crow chose the water here and there. Suddenly, he saw the pot. The crow tried to drink the water, but it couldn't drink the water. The
crow got an idea. The crow picked the pebbles and put it in the pot. Drop by one, water came up. The crow drank the water and full happily. The moral of the story is knowledge is power. நாம விதைச்ச விதை மரமா வளருதுன்னு சொன்னோமே, அந்த விதை எப்படி வளருதுன்னு ஒரு விதையே வந்து சொல்ல போகுது கேளுங்க. எல்கேஜில இருந்து சர்விகா. The germination is how a seed grows into a plant. The seed drinks the water. The small sprout come out. A seed could fall off. The baby plant with sunlight grows into a big plant. வாவ்! குழலினிதே யாழினிதே என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரிக்ஷா எஃப்எம் 179.3. ரிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ அண்ட் ஐசிசிஎஸ்இ நகரின் மைய பகுதியில் விசாலமான மைதானத்துடன் அமைந்துள்ள பள்ளி. அட்மிஷன் ஓபன் from 2026 to 27 from pre-KG to grade 11. Limited seats only. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஆமா சிஸ்டர், மழலை வாய்ஸ்ல கதை கேட்கறதே குயில் கூவுறது மாதிரியே இனிமையா இருக்கு. அது என்ன ஸ்ரவன், பாட்டு கவிதை கதைன்னு இந்த திறமை மட்டும்தான் நம்ம விரிக்ஷா நண்பர்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவைகளை தாண்டி எல்லா துறையிலயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேலண்ட் இருக்குன்னு தெரியும் தான். ஆனா இப்ப எந்த டேலண்ட் உணர்த்த போறாங்க? சிங்கர், ரைட்டர், ரீடர், நடேட்டர் இப்படி எல்லாத்தையும் நீங்க கேட்டிருக்கீங்க. மியூசிஷியன் இசைக்கும் இசை இப்ப கேட்க போலாமா? என்ன மியூசிஷியனா? என்ன சொல்ற ஆதர்ஷினி? நேயர்களே, இங்க உட்கார்ந்து இருக்காரே ஸ்ரவன், இவர் பேசுறது மட்டும் வல்லவரா? இசை மீற்றத்திலையும் இவர் வல்லவர் தான். இப்ப நம்ம விரிக்ஷாவின் மியூசிஷியன் கிரேட் 11 ஆதித்யா மற்றும் கிரேட் 8 ஸ்ரவன் இவர்களோட கீபோர்ட் இசை கேட்கலாமா? என்ன ஸ்ரவன், நான் சொன்னது சரிதானே? சரிதான் ஆதர்ஷினி, நீங்க கீபோர்டு மட்டும் கேட்டுட்டு இப்படி சொன்னா எப்படி? அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாசிக்க போறாங்கன்னு கேளுங்க. என்ன வாசிக்க போறாங்க ஸ்ரவன்? பாரம்பரிய இசை என்பது காலத்தை வென்று நிற்கும் ஒரு காவியம். நம்ம பள்ளியில 8 வருஷமா பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசிக்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரிய இசையா? சூப்பர் ஸ்ரவன், என்ன இசை வாசிக்க போறாங்க? கேட்க ஆவலா இருக்கு பிரதர். பறையடித்தால் பகை நடுங்கும், யானையின் பிளிரலை போன்ற கம்பீரம் கொண்டது துடும்பின் ஓசை. ஓ, அப்ப பறையும் துடும்பும் இசைக்க போறாங்களா? கிரேட் 9 ரக்ஷிதா, வித்துனண்ணாமலை, தனுஷஹரி 3 பேரும் பறையும், கிரேட் 8 மோனிஷ், கிரேட் 9 சாரன், வித்துனண்ணாமலை துடும்பும் இசைக்க போறாங்க. இதுதான் தன்னடக்கம் என்கிறது. இதில் நீயும் துடும்பு வாசிக்க போற இல்ல ஸ்ரவன்? ஆமா, நானே தான். கேட்கலாமா?
இது வரைக்கும் பாடி கேட்டிருக்கோம், இசைக்கருவிகளை இசைத்து கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் வாயாலேயே இசை எழுப்பும் பீட் பாக்ஸ் ஆற்றல் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் தான். அப்படியா? அப்படி யார் வர போறாங்க? கிரேட் 9 சாரன் ஸ்ரீ, வித்துன் அண்ணாமலை அண்ட் பவன் சேர்ந்து இசைக்க போகிறது இப்போ நம்ம கேட்கலாம். Jinga jinga.
பண்ணோடு கலந்த இசை நம் மண்ணோடு கலந்த உயிர். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. என்ன ஸ்ரவன் செஞ்சுட்டு இருக்க? அதுவா, நானும் டங் ட்விஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 வரைக்கும் இவ்ளோ சிரமப்பட்டா எப்படி? நம்ம கிரேட் 8 பிரணிகா சிஸ்டர் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை பாட போறாங்க. ஸ்ரவன் கேட்கலாமா? முத்தை தருபத்து திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பு திருவரும் முப்பத்தும் அவர்க்க அமரரும் அடி பேண 10 தலை தக்க கணதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகை வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரகத்தை கடவிய பச்சை பேர் நட்சத்தகு பல் பட்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்ட நடிக்க கழுகொடு கழுத்தாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதொரு சித்திரப்பவருக்கு திரிகடக என ஓத கொத்திப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புகை குக்கு பிடி என முதுகூவை கொட்புற்றல நற்பற்ற உணர்வை எட்டிப்படியிட்டு குலவிருத்த படவொட்டு பரவல பெருமாளே பெருமாளே. முத்தி திருபத்தி திருநகை குக்கு 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 கூ. சிஸ்டர், ஆமா சிஸ்டர், இந்த பாட்டு முழுசு ஒரே டங் ட்விஸ்டரா இருக்கு. இது என்ன ஸ்ரவன், நம்ம ஸ்கூல்ல ரெகுலரா ரெசிடேஷன் பயிற்சி கொடுக்கறோம்ல, அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆமா ஸ்ரவன், நம்ம கேஜி குட்டி ஸ்டேட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரிசைட் பண்ண போறாங்க. கேட்கலாமா? Good morning. I'm Nilani. I'm from 3kg. Station Rivers. Kashmir Jhelum. Ladakh Indus. Punjab Settlers. Delhi Yamuna. Uttarakhand Ganga. Jharkhand Jamudar. West Bengal Hooghly. Odisha Mahanadi. मध्य प्रदेश नर्मदा, राजस्थान चंबल, गुजरात सबरमली, महाराष्ट्र गोदावरी, कर्नाटका कावेरी, केरला पेरियार, तमिलनाडु वैगै, तेलंगाना कृष्णा, असम ब्रह्मपुत्रा. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரிக்ஷா எஃப்எம் 179.3. ரிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ அண்ட் ஐஜிசிஎஸ்இ நகரின் மைய பகுதியில் விசாலமான மைதானத்துடன் அமைந்துள்ள பள்ளி. அட்மிஷன் ஓபன் from 2026 to 27 from pre-KG to grade 11. Limited seats only. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். சூப்பர். இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சு சொல்றது மிக சிறப்பு தான். அடுத்து என்ன கேட்க போறோம்? மூச்சு விடாம பாடுறது தான் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ மூச்சு விடாம எப்படி ரிசைட் பண்றதுன்னு கேட்க போறோம் ஸ்ரவன். சயின்ஸ் இஸ் அ வே ஆஃப் திங்கிங் மச் மோர் தேன் இட் இஸ் அ பாடி ஆஃப் லாங்குவேஜ். ஓ, இதுதான் மூச்சு விடாம பேசுறதா? நான் பேசுறதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இப்போ மூச்சு விடாம நம்ம கிரேட் 9 யாழினி பீரியாடிக் டேபிள்ஸ் சொல்ல போறாங்க. கேட்கலாமா? hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium, calcium, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc, gallium, germanium, arsenic, selenium, bromine, krypton, rubidium, strontium, yttrium, zirconium, niobium, molybdenum, technetium, ruthenium, rhodium, palladium, silver, cadmium, indium, tin, antimony, tellurium, iodine, xenon, cesium, barium, lanthanum, hafnium, tantalum, tungsten, rhenium, osmium, iridium, platinum, gold, mercury, thallium, lead, bismuth, polonium, astatine, radon, francium, radium, actinium. யாழ்னி வேர்ல்ட் டாப்பர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? வேர்ல்ட் டாப்பர்னா சும்மாவா? ஏன் ஸ்ரவன், உங்க வீட்டில் நீ ஹெல்ப் பண்ணுவியா? நான்லாம் பண்ண மாட்டேன், போய் படுத்து தூங்கிடுவேன். நம்ம விரிக்ஷா குட்டி எப்படி அவங்க வீட்டில் போய் ஹெல்ப் பண்றாங்கன்னு அவனே சொல்றான். கேட்கலாமா?
Pranam everyone, my name is NK Darshan. I am studying grade 1 from Viriksha International School. I love my family. I will help my mother. Sometimes I will help my father for watering the plants. I also arrange the toys in the proper place. I keep my house clean and tidy. I hope you all will also help your family. Pranam everyone. I hope you all will also help your family. ஆமா சிஸ்டர், இந்த குட்டியே இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது நானும் இனிமே எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் விக்ஷா எஃப்எம் 179.3. எத்தனை திறமைகள் வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் இவை அனைத்தும் நமக்கு கிடைச்சதுக்கு நாம் அடைஞ்ச ஃப்ரீடம் தான் அடிப்படை. அதனால நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிக்காம நாம நாட்டுக்கு என்ன செஞ்சோம்னு யோசிக்கணும் இல்லையா? ஆமா கட்டாயம். விடியும் வரை போராடி பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க வந்திருக்காங்க கிரேட் 8 மாணவர்கள் மோனிஷ், தேவ்தர்ஷன், விபின், ஸ்ரவன், பிரணிகா. கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு, நட்ட விதை பூவாச்சு, பொன்னம்மா விடியும் வரையில் போராடினோம், உதிரும் நதியாய் நீராடினோம், வெக்கல் எல்லாம் வாளாச்சு, துக்கமெல்லாம் தூளாச்சு, கண்ணம்மா நம் வாசல் தேடி சாரல் வரும், நெடுவானம் தூவும் தூறல் வரும், வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு, நட்ட விதை பூவாச்சு, பொன்னம்மா வண்ணமான் வஞ்சிமான் நீர் கோலம் கண்களால் கன்னத்தில் போட, இன்னுமா போர்க்கோலம், இங்கு நீ அங்கு நான் போராட, உன்னை கேட்ட என் நெஞ்சை அள்ளி கொடுத்தேன், தினம் நான் தான் என் அன்பே முள்ளில் படுத்தேன், நானோர் தீவா ஆனேன் வா வா, அம்மம்மா நாளெல்லாம் காணல் நீரை குடித்தேன், கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு, நட்ட விதை பூவாச்சு, பொன்னம்மா. A nation's culture resides in the hearts and in the soul of its people. இந்நிகழ்ச்சியின் இறுதியாக வந்தே மாதரம் பாட வராங்க கிரேட் 4 திவிஷா. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் शस्यश्यामलां मातरं वन्दे मातरं वन्दे मातरं कोटि कोटि तन्ता गल गल निदात गलले कोटि कोटि पुषेर कृमतल शोभिनी अवरोक्यनलो यदकुले मृदु परधरिणी नमामि मरिणी मृदु परधरिणी मातरं
கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் விரிக்ஷா எஃப்எம் 179.3. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதர்ஷ் நிசாய். நான் உங்கள் ஸ்ரவன். Stay Stay tuned. tuned. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரிக்ஷா எஃப்எம் 179.3. ரிக்ஷா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ அண்ட் ஐஜிசிஎஸ்இ நகரின் மைய பகுதியில் விசாலமான மைதானத்துடன் அமைந்துள்ள பள்ளி. அட்மிஷன் ஓபன் from 2026 to 27 from pre-KG to grade 11. Limited seats only. வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.